2 நாளைக்கு முந்தின நாள் கார் வாங்கி எங்கள் அம்மாவுக்கு பரிசீலிக்க போகிறேன் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொன்ன பையனை நேற்று வரைக்கும் சரி பார்த்து இன்றைக்கி அவனோட ஐடியையே தூக்க வச்ச உங்களை போல நபர்கள் தான் இந்த நாட்டுக்கு தேவை. ஒரு ஐடியா தூக்க வச்சதுக்காக அவங்கள இந்த நாட்டுக்கு தேவையானவங்கன்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒரு சின்ன பையன் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான், நாமளும் அவங்ககிட்ட ஏமாந்துக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை தெக்க தெளிய எல்லாருமே வெளியில் கொண்டு வந்து அவனை நல்லவனா கெட்டவனா அப்படின்னு பார்த்து அவன் ஐடியை தூக்க வச்ச அவங்க இந்த நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய அல்லது நடைமுறைக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரியா தவறா அப்படின்னு சரி பார்த்து அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து காமிச்சிங்க அப்படின்னா நம்ம நாடும் இதே போல் பல ஐடிகளை டெலீட் பண்ணதுக்கு பிறகு சுத்தமான நாடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால தான் சுற்றி வளைச்சி பேசாமல் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். அந்த ஆட்சியில் சொன்னாங்க 50 லட்சத்துக்கும் அதிகமான மடிக்கணினிகள் மாணவர்களுக்காக வழங்கியிருக்கோம் அப்படின்னு. இந்த ஆட்சியில் 10 லட்சம் மடிக்கணினிகள் மாணவர்களுக்காக வழங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 1.5 லட்சம் மடிக்கணினிகள் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. எனக்கு தெரியாது. அந்த ஆட்சியில் சொன்னதும் இந்த ஆட்சியில் சொல்கிறதும் சரியா அப்படின்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும், அதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கக்கூடியவங்களும் இனி வரக்கூடியவங்களும் கொஞ்சம் யோசிப்பாங்கள்ல, இதுக்கப்புறம் இந்த மக்களை நாம் ஏமாற்ற முடியாது அப்படின்றத பற்றி. நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன். இவங்க கேட்குற கேள்விக்கான பதிலாக நாம் சண்டையாக போடணுமா அல்லது தக்க பதிலாக கருத்தை பதிவு பண்ணணுமா அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கருத்தும் தரமானதாக சிறந்ததாக மக்களை சிந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அது திறமையானதாக இருந்தது அப்படின்னா ஓட்டு உங்கள் தலைவருக்கு தான்.